ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சுதர்சன பகவானுடைய பரிபூர்ணமான திருவருள் பிரபஞ்சத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதான உயர்ந்த ஒரு நோக்கத்தோடு கூட நாம் அனுதினமும் செவிமடுத்து வருகின்றதான சுதர்சன சதகத்தில் கொண்டு கூரநாராயண ஜீயர் சுவாமிகள் 100 தோத்திரத்தை நமக்காக அருளி செய்தார். இந்த தோத்திரங்கள் அனைத்தும் சுதர்சன பகவானை பிரார்த்திப்பதாக இருந்தாலும் அவரை முன்னிட்டு கொண்டு பெரிய பிராட்டியாரையும் பெரிய பிராட்டியார் புருஷகாரமாக இருந்து கொண்டு அங்கே பெரிய பெருமாளை நமக்காக இங்கே வேண்டி விரும்பி உலகத்தார் எல்லோருக்கும் நல்லவிதமான பயன்களை கொடுத்து அங்கே நம்மை ரட்சிக்கிறார்னு சொல்கிறார். அப்போ சம்சந்த்யுன்மேஷமுச்சோஷித பரமஹசோ பஸ்வத கைடபாரே இந்தே சந்தியேவனக்தஞ்சர விலயகரி யா ஜகத்வந்தனீயம் பந்தூகச்சாய பந்துச்ச விகடத்கடிதச்சேதமேதஸ்வினீசாம் ராதாங்கி ரஷ்மிபங்கி பிரணுதுது பவதாம் பிரத்யஹோத்தானமேனஹாம். இந்த மாதிரியாக ஐஸ்வர்யங்கள் எல்லோருக்கும் கிடைத்து விட்டால் அவர்கள் ஏதோ ஒரு விதமான பாபக்கூட்டங்களிலே இறங்கி விடாமல் இருப்பதற்காக என்னன்னு கேட்டாக்க கர்மணா மனசா வாச்சா ஏதோ ஒரு விதமான பாபங்கள் இவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆகையினால இவர்களுக்கு சகல விதமான செல்வங்களும் கிடைக்கட்டும், அதன் மூலமாக சத்காரியங்கள் செய்யட்டும். அந்த காரியங்கள் செய்யும் பொழுது எந்த ஒரு பாபமும் இவர்களை அண்டாமல் இருக்கட்டும் என்று இங்கே பிரார்த்திக்கிறார்னு சொல்கிறார். என்னன்னாக்க இவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான பாப்பம் வந்ததுன்னு சொன்னால் ரோகம் வர ஆரம்பிச்சிடும், ரோகம் வந்ததுன்னு சொன்னால் சோரம் வர ஆரம்பிச்சிடும், துர்பிக்ஷம் வர ஆரம்பிச்சிடும். அப்போது பகவத் கைங்கரியத்திற்கு ஹானி ஏற்பட ஆரம்பித்து விடும். ஆகையினால இந்த எம்பெருமானே சுதர்சன பகவான் மூலமாக நாங்கள் பிரார்த்திக்கிறோம், தேவரீர் எங்களுக்கு எந்த ஒரு பாபமும் அண்டாமல் இருக்கும்படியாக சுதர்சன பகவான் மூலமாக எங்களுக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று இங்கு பிரார்த்திக்கிறாராம். சம்சந்த்யுன்மேஷமுச்சோஷித பரமஹசே பாஸ்வத கைடபாரே இந்தே சந்தியேவனக்தஞ்சர விலயகரி யா ஜகத்வந்தனீய பந்தூகச்சாய பந்துச்ச விகடகடிதச்சேதமேதஸ்வினீச ராதாங்கி ரஷ்மிபங்கி பிரணுதுது பவதாம் பிரத்யஹோத்தானமேனஹாம் என்று எந்த ஒரு பாபமும் இந்த ஸ்லோகத்தை சொல்வதனால அவர்களுக்கு அண்டாது என்பதைத்தான் இதனுடைய பலஸ்ருதியிலே சொல்லி முடிக்கிறார். நாமளும் அந்த சுதர்சன பகவானை பிரார்த்தித்து சகலவிதமான ஆயுள் ஆரோக்கியத்தையும் பெற்று பாபங்களிலிருந்து விடுபடுவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.